அடச்சி, இந்த மூஞ்சிய வருஷம் பூரா பார்த்து பார்த்து போர் அடிச்சு போச்சுன்னு தானே நான் அந்த மூஞ்சியை செலக்ஷன் பண்ணேன். அவ என்னடான்னா காட்ட மாட்டேங்கிறா. அவ மூஞ்சி எப்படி இருக்கும்? மனிஷா கொய்ராலா மாதிரி இருக்குமா, இல்ல ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்குமா? கம்பெனிக்கு போன உடனே அந்த மூஞ்சியை எப்படியாவது பார்த்தே தீர்வேன். என்னங்க சத்தம்? சுத்தம். என்னது கண்ணத்துல அந்த? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? கிளம்புங்க. பை. Stop, stop. ஐயோ ஐயோ. எங்கே அவள் என்றே மனம் தேடுதே ஆவலாய் ஓடிவா. ஓ ஓஹோ. பார்த்தி பார்த்தி, டெய்லி என் கனவுல வந்து என்ன தூங்க விடாம டிஸ்டர்ப் பண்றியே, இது உனக்கு நியாயமா? அப்ப கூட முகத்தை காட்ட மாட்டேங்கிறியே. மெல்ல திறந்தது படத்துல அமரா வந்த மாதிரி கடைசி வரைக்கும் முகத்தை காட்டாம சேத்துல உழுந்து செத்து போயிடாதம்மா. உங்களை விட்டுட்டு நான் மட்டும் தனியா போவேனா? ஏன் ஒரு ஊரையா சேர்த்து கூட்டிட்டு போய? மூடி வைக்கிற பொருளுக்கு தான் கிக் அதிகம்னு சொல்லுவாங்க. அது உன் விஷயத்துல ட்ரூ ஆயிருச்சு. பாத்தி, காஜா எடுத்துட்டு இருந்த ஒன்ன கைய புடிச்சு கட்டிங் சொல்லி கொடுத்து இன்னைக்கு காஸ்டியூம் ஆக்கியிருக்கேன். அந்த நன்றிக்காவது உன் பேச ஓபன் பண்ணி காட்டக்கூடாதா? என் முகத்தை காட்டணும்னா ஊர்ல ஒரு வயல இருக்கக்கூடாதா? அது இல்லைங்க, என் மனசுல நீங்க நிக்கிற மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுங்க, அப்புறமா போட்டாடா ஒரு போடு. ஓசியில சிக்குவான்னு பார்த்தா ஊசியில குத்துறாள. சரி, சீப் அண்ட் பெஸ்டா முடிச்சுக்குவோம். கம்மலை வாங்கி மாட்டினா காதோட அத்துட்டு போயிருவானுங்க. மூக்குத்தி மாட்டி விட்டா சளி சிந்தும் போது சிந்தி எறிஞ்சிருவா. என்ன செய்யலாம்? கொலுச வாங்கி காலில் மாட்டி விட்டா அவன் நடக்கும் போது ஜல்லு ஜல்லுன்னு சவுண்ட் வரும். அப்ப நாம அவன் மனசுல ஜில்லு ஜில்லுன்னு போய் நிப்போம். பாத்தி, கிஃப்ட் நாளைக்கு ரெடி. மொட்டுகளே மொட்டுகளே, மூச்சு விடாத மொட்டுகளே, ஹை மொட்டுகளே மொட்டுகளே, மூச்சு விடாத மொட்டுகளே. மம்மி, கணக்கெல்லாம் தப்பு தப்பா வருது மம்மி. இங்க நடக்கிறது எல்லாமே தப்பு தப்பா தான் இருக்கு. நீ ஒழுங்கா பேசாம படி. எங்க ஒரு சந்தோஷமான விஷயம், நான் உங்களுக்காக ஒரு ஸ்கூட்டர் வாங்கி வச்சிருக்கேன். ஸ்கூட்டரா? பின்ன என்னங்க, நீங்க ஆபீஸ் போகும்போது கண்டவெல்லாம் உங்க பின்னாடி வரது எனக்கு பிடிக்கல, அதனாலதான் நான் ஸ்கூட்டர் வாங்கினேன். ஐயே, எனக்கு ஸ்கூட்டர்லாம் ஒத்து வராது. பஸ்ல போனாதான் எனக்கு ஒத்து வரும். நீங்க எதுக்கு கன்சூமர் கோர்ட் அது இதுன்னு கலாட்டா பண்றதுக்கா? இத பாருப்பா, அந்த காலத்துல என் பொண்டாட்டி எனக்கு ஒரு சைக்கிள் கூட வாங்கி தரல. ஆனா உன் பொண்டாட்டி ஒரு ஸ்கூட்டரே வாங்கி கொடுத்திருக்கா. முண்டா முண்டா, ஆம்பளை வேலை கிளம்பும்போது முடிய விரிச்சு போட்டு உட்கார்ந்திருக்கா, உருப்படவே மாட்டான். காயத்ரி, என்ன தனியா புலம்பிட்டு இருக்க? எனக்கு ஸ்கூட்டர் சரிப்படாது, நான் பஸ்ல போறேன். இருங்க, நான் உங்க பொண்டாட்டி தானே? இதுல என்ன சந்தேகம்? நான் சொல்றதெல்லாம் நீங்க செய்வீங்கல்ல? என்னம்மா சொல்லு? பொண்டாட்டி, என் பெரிய பொண்டாட்டி உரிமை கொண்டாட வந்துட்டா. அவ முன்னாடி மானத்தை வாங்காதீங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க. பாத்துக்கிறேன்டி என்ன நடக்க போகுதுன்னு. ஐயோ, நல்லா கிக் பண்ணுங்க. என்ன ஸ்டார்ட்
ஆகல. மூஞ்சிய பாரு, பெருங்காயத்தினக்கின பெருச்சாளி மாதிரி. அவங்கள விட அவங்க லைஃப்ல ஸ்கூட்டரையே பார்த்திருக்க மாட்டாங்க. என்னங்க நீங்க இப்படி வாங்க. மாமா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்னாலே ஸ்டார்ட் பண்ண முடியல, உங்க மாமா ஸ்டார்ட் பண்ணிடுவா. சரியா ஓட்ட ஸ்கூட்டர் வாங்கி ஏன் உயிர் வாங்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, நீங்க இப்படி வாங்க. மாமா நீங்க போய் ஸ்டார்ட் பண்ணுங்க. பெரிய சில்வர் ஸ்டாலின். இதுல சாதாரண வண்டியா? 95 மாடல், ஃபர்ஸ்ட் கிளாஸ் கண்டிஷன்ல மெக்கானிக் கொடுத்திருக்கான். ஸ்டார்ட் பண்ணுங்க மாமா. நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. போடு. ஸ்டார்ட் பண்ற மூஞ்ச பாத்தீங்களா? என்னையா சிரிப்பு? அப்பா என்னம்மா? இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீங்க உள்ள போய் அத கொண்டு வாங்க. இப்ப வந்துடுறேன். டண்ட நக்கட டனக்க நக்கட டண்ட நக்கட. கிங் கிங். மவளே இதை விட அந்த ஐட்டம் சூப்பரா இருக்க. மாமோய் இது புது வண்டி 2003 மாடல். 35,000 ரூபாய் கொடுத்து உங்களுக்காக ஸ்பெஷலா வாங்கியிருக்கேன். ஒரு அடி அடிச்சா போதும் ஸ்டார்ட் ஆயிடும். நீங்க வாங்க மாமா, வந்து இதுல உட்கார்ந்து ஓட்டிக்கிட்டு போங்க. மாப்பிள ஆபீஸ்க்கு நேரம் ஆயிடுச்சுல்ல, வந்து நம்ம ஸ்கூட்டர் ஓட்டிக்கிட்டு போங்க. என்னங்க ஏமா அவ சொல்றதெல்லாம் ஒத்துக்கிற மாதிரி அவளே பாத்துட்டு இருக்கீங்க? இல்லையே. இல்லனா ஏறி உட்காருங்க. நாங்க ரெண்டு பேரும் இப்படி தள்ளி அது ஸ்டார்ட் பண்றோம். மாமா தள்ளுங்க. ரைட் ரைட். தள்ளு தள்ளு. ஏம்மா அந்த ஸ்கூட்டர் முன்னாடியே ஓடாதுன்னு தெரிஞ்சுதான் புது ஸ்கூட்டர் எடுத்தியா? ஆமா, நான் தான் நேத்து நைட் பெட்ரோல் டேங்க்ல சக்கரை போட்டுட்டேனே, அப்புறம் எப்படி ஓடும்? பெரிய கில்லாடிமா. இங்கே வை. நான் ரெடி, நீ ரெடியா? ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ, கண்ணில் தோன்றி மறையும் காணல் நீரோ. என்ன தொடாதீங்க. ஏன்? எல்லாரும் லஞ்சுக்கு போயிட்டாங்க, என்ன மட்டும் எதுக்கு வெயிட் பண்ண சொன்னீங்க? உனக்கு ஒரு gift குடுக்கறேன்னு சொன்னல, அத நான் இன்னைக்கு கலட்டிட்டு வந்தேன். இல்ல வாங்கிட்டு வந்தேன். ஜிஞ்சிக்கு சிக்கா கொலுசா பழசு மாதிரி இருக்கு. ஆமா, கமலஹாசன் யூஸ் பண்ணது சலங்கை ஒலியில, பழசு இல்லாம புதுசாவா இருக்கும். உன் வெண்டைக்காய காட்டு. இல்ல கெண்டைக்காய காட்டு. இந்த காரை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். லேடிஸ் கால்லாம் அப்படிதான் இருக்கும், மாட்டுங்க. டார்லிங், இப்ப முகத்தை காட்டட்டுமா? காட்டு டார்லிங், அதுக்காகத்தானே நான் இவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கமான். நீயா? எப்பா நீ கிளம்புப்பா. அம்மா அம்மா அத்தை அம்மா இங்க இருக்கேப்பா. என்னப்பா என்ன? உனக்கு உனக்கு ஒண்ணு இல்லையே? எனக்கு ஒண்ணு இல்லையே. நீங்க என்ன படம் பார்க்கலையா? ஐயோ சீக்கிரம் வந்துட்டீங்க. வா வா வா. என்ன என்னப்பா ஏதோ படம் பார்க்க போறேன்னு உட்காரு சொல்றீங்க? உட்காரு. என்னப்பா என்னாச்சு? படம் பார்த்துட்டு இருக்கும்போது சிவராமகிருஷ்ணன் தம்பதிகள் உடனே மேனேஜர் ரூமுக்கு வரணும்னு ஒரு ஸ்லைட போட்டான். சரி. பதறி போய் மேனேஜர் ரூமுக்கு போனோமா, அம்மாவுக்கு அடிபட்டுருக்கு, வீட்ல இருந்து போன் வந்துச்சு, உடனே போங்கன்னா அதனாலதான் இங்க முடியாம. உனக்கு ஒண்ணும் இல்லையே? ஐயா என்னப்பா நீ, அது வேற சிவராமகிருஷ்ணனா இருக்கும். ஐயோ சொல்ல. இருங்க இருங்க அத்தை, அவங்க பேர் மட்டும் சொல்லல, சரோஜம்மாக்கு அடிபட்டிருக்குன்னு உங்க பேரு சேர்த்துல சொன்னாங்க. நம்ம குடும்பத்தாருடைய பேரெல்லாம் நோண்டி வெளியே எடுத்திருக்கிறாங்கன்னா நம்ம குடும்பத்தை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒருத்தன் தான் சரி பண்ணி இருக்கணும். யார் இப்படி உங்களை போன் பண்ணி குழப்புனது? என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் சொந்தம்டா என்று நான் நினைச்சேனே. என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான். கேட்டீங்களா அவ பாட்ட?
எல்லாம் அவ செஞ்ச வேலை. நம்ம 2 பேரும் சந்தோஷமா சினிமா போனது அவளுக்கு பொறுக்கல. சும்மா இருமா, நீ வேற. போன் பண்ணி கேட்டு விட்டுட்டா. பாருங்க. சரி விடுமா, அந்த படத்தை அப்புறம் பாத்துக்கிட்டா போகுது. நீங்க சும்மா இருங்க அத்தை. நீங்க சமாளிக்காதீங்க. என்னங்க, இன்னைக்கு நீங்க அவகிட்ட போய் 2ல 1 கேட்டு வரீங்க. ஒண்ணு அவ இந்த தெரு விட்டு போணும், இல்ல நாம போணும். நாம ஏன் போனோம்? நான் அவளை விரட்டிட்டு வரேன் பாரு. இந்த கோட்டப்படி. ஏய் சுமதி, வா வெளியே. பாத்தீங்களா? என்ன மாமா கூப்பிட்டீங்களா? உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உங்களை தான் மாமா நினைச்சிட்டு இருக்கேன். இந்த கொஞ்சம் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஒழுங்கு மரியாதையா இந்த ஏரியா விட்டே நீ போயிடணும். நீங்க சொன்னா நான் போகாம இருப்பேனா மாமா? எங்க என் மூஞ்சி பார்த்து சொல்லுங்க. எனக்கு என்ன பயமா? நேருக்கு நேரா பார்த்தே சொல்றேன். இங்க வா. இங்க வா சுமதி, நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. ஏய் இந்த வா. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.